மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்திலே கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவச்சந்துக்கு ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படி ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கு ஏற்ற துணை காணப்படவில்லை, இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே மனுஷி எண்ணப்படுவார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். சரி, எல்லாம் கவனிங்க. பைபிள் இருக்குதுங்களா? பைபிள் ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் எழுந்திருக்கீங்க. பொண்ணு வீட்டுல ஆள் வந்திருக்காங்களா? பையன் வீட்டுல ஆள் வந்திருக்காங்களா? வாங்க, அப்பா வாங்கப்பா. எப்பா வாங்க, மேல வாங்க. எப்பா வாங்கப்பா, மேல வாங்க. பொண்ணு வீட்டுல ஆள் இருக்கான்? பொண்ணு வீட்டுல அம்மா அப்பா வாங்க, அம்மா மட்டும் வாங்க. பொண்ணு கையில கொடுத்துருங்க. அது பொண்ணு அப்பா கிட்ட கொடுத்து பொண்ணு கையில கொடுத்துருங்க. அப்பா கையில கொடுத்து பொண்ணு கையில கொடுத்துருங்க. ஏமா ஏமா வாங்க, இங்க வாங்க. பிடிச்சி பாப்பா கையில கொடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பையில பாப்பா கையில கொடுங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்பா கிட்ட கொடுங்க. சரி, அங்க பாருங்க, அது பிடிச்சி பாருங்க. பொண்ணு சைடு வாங்க. வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா. இது பையன் கிட்ட கொடுங்க. நீங்க இந்த பொண்ணு இல்ல கீழே இந்த பைபிள் மாத்தல கையில வச்சுக்கோங்க. சரி, அவ்வளவுதான். இப்ப கையில வச்சு ரெண்டு பேருமே கையில வச்சுக்கோங்க, கீழே வைக்காதீங்க. சரி, இப்ப கிறிஸ்தவ முறைப்படி நம்ம வேதத்தின்படி நம்ம உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்க போகிறோம். ஏன் பைபிளை கொடுக்கும்னா, பைபிள் வந்து கதை புஸ்தகம் கிடையாது. பைபிள் வந்து குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இறைவனால் அளிக்கப்பட்ட ஒரு வேதமா இருக்குது. அதனால இந்த வேதத்தை வந்து அவங்க வாசிச்சு தங்களுடைய குடும்பத்தை, தகப்பனையும் தாயும் கணம் பண்றது, குடும்பத்தை எப்படி வழி நடத்துறதுன்றத அவங்க அதுல இருந்து கற்றுக்கொள்வாங்க. இப்ப நம்ம வாட்சம் பாத்தீங்களா, கடவுள் வந்து மனுஷனை எப்படி உண்டாக்குனாருன்னா, அவனை வந்து மண்ணுனால உண்டாக்குனாரு. அதனாலதான் நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாயின்னு சொன்னாரு. மனுஷனை மண்ணுனால உண்டாக்குனாரு. ஒரு பெண்ணை வந்து எப்படி உண்டாக்குனாருன்னா, கடவுள் அவனுடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உண்டாக்குனாரு. இன்னைக்கு நீங்க ஸ்கேன் எடுத்து பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு ஒரு விலா எலும்பு இருக்காது. 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை எப்படி உண்டாக்குனன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. விலா எலும்புகளை ஒன்றை எடுத்து அதை சதையினால மூடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் வந்து காலில இருந்து எடுக்கல? காலில இருந்து எடுத்தா அவர் சூரிய சொல்வார், நீ எப்பவுமே என் காலு கீழே தான் இருக்கணும் அப்படின்றாரு. ஏன் தலையில இருந்து எடுக்கல? இந்த மாதிரி சொல்லுவோம், நான் உன் தலைக்கு மேல நான் போயிருவேன், அதனால உன் தலையில இருந்து நான் வந்து கடவுள் வந்து என்னை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டுமே இல்லாம கடவுள் வந்து பக்க எலும்பு எடுக்கிறாரு, விலா எலும்பு எடுக்கிறாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்க, எப்பொழுதுமே மனைவியானவள் பக்கத்திலே இருக்கணும்ன்றதுக்காக பக்க எலும்புல இருந்து கடவுள் அந்த ஒரு எலும்பை எடுத்து உண்டாக்கி எப்பவுமே பக்கத்துல இருக்கின்றதுக்காக ஒரு ஸ்திரியை உண்டு பண்ணினார். அதனால இப்ப சுரேஷனுடைய விலா எலும்பு யாருன்னா அவங்கதான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இது நிமித்தம் அவனுடைய விலா எலும்புல இருந்து உண்டானதுனால ஆண்டவர் சொல்றாரு, இனிமே இவங்க இருவராயிராமல் ஒருவராய் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு பேர் கிடையாது, எத்தனை பேரு? ஒருவராய் இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால இந்த வேதத்தை நம்ம மாற்றும் பொழுது இந்த வேதத்தை அவங்க வந்து தியானிச்சு, இந்த வேதத்தை வாய்ச்சி, இதன்படி அவங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு கடவுள் தாமே அவங்களுக்கு அருள் புரிவாராக. இப்பொழுது நம்ம வேதத்தை மாற்ற போகிறோம். வேதத்தை மாற்றும் பொழுது ஒரு உடன்படிக்கை செஞ்சு நம்ம மாற்ற போகிறோம். உங்களுக்கு
மைக்கு நான் அவங்ககிட்ட கொடுப்பேன், இவர் வந்து சொல்லுவார், அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் இது பண்ணுவோம். போட்டு சொல், நான் சொல்றது சொல்லி. சுரேஷ் ஆகிய நான் அபிதாவாகிய உன்னை வாழ்விலும் சுகத்திலும் பலத்திலும் தெய்வ நம்பிக்கையிலும் ஆசீர்வாதத்திலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்திலும் நன்மையிலும் ஆஸ்தியிலும் எல்லாவற்றிலையும் நான் உனக்கு கொடுத்து உயிருள்ள நாளெல்லாம் நான் உனக்கு கணவனாக இருப்பேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன். நான் உனக்கு கணவனாக இருப்பேன் என்று இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். பிறர் முகம் பார்க்க மாட்டேன். கடவுளுக்கு பயந்து உனக்கு மாத்திரமே கணவனாக இருப்பேன். ஆமென். ஆமா, 2 பக்கத்துல வச்சுக்க. அபிதாவாகிய நான் சுரேஷாகிய உன்னை வாழ்விலும் சுகத்திலும் பலத்திலும் வெற்றியிலும் ஆஸ்தியிலும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்திலும் தெய்வ நம்பிக்கையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் உயிருள்ள நாளெல்லாம் நான் உனக்கே மனைவியாக இருந்து பிறர் முகம் பாராமல் கடவுளுக்கு பயந்து உன்னோடு கூட மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். ஆமென். இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பைபிளை மாற்றி கொள்வாங்க. மாற்றும் பொழுது அவங்களை கரங்களை தட்டி நம்ம வரவேற்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கொள்ளும். இப்போ 2 பேரும் கரங்களை பிடிச்சுக்கோங்க. கை 2 கொஞ்சம் தூக்கி. பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்களை சுரேஷ் அபிதா என்கிற இவர்களை கணவன் மனைவியாக ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வல்ல இறைவன் இவர்களை ஆசீர்வதித்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், 16 செல்வங்களோடு கூட 16ஐ வெற்று பெருவாழ் வாழும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். 16 செல்வங்கள், கல்வி செல்வம், பிள்ளை செல்வம், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம், தெய்வீக நம்பிக்கை, ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாவற்றிலும் 16 செல்வங்களுடன் இவர்கள் வாழும்படிக்காக பெரியவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிங்க. பெரியவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிங்க. ஆமென். சரி, ஜெபம் பண்ணிடுவோம். எல்லாம் பிரேயர் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. மகா பரிசுத்தம் உள்ளவர், இரக்கம், உருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த தயவுள்ளவர், உங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனநாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென். இவங்க முன்னாடி வந்து இந்த தாலி கட்டுற முறைய செஞ்சு கொடுக்கும்படிக்காக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.